என்னத்தான் காலையிலே இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்க, இன்னைக்கு வேலை முடிஞ்சிருமா? ஏதோ என்னால் முடிஞ்சது தான். ஒன்றும் நான் இன்க்ரிமெண்ட் போட்டு வரல, அது முடிக்கணும்லாம். சரி, அதை விட தலையை படம் ரிலீஸு கட் அவுட் வைக்கணும், பாலியத்துக்கு பண்ணோம், 500 பணம் கொடுத்துரு. கொத்தா நான் எதுக்குடா உனக்கு 500 காசு கொடுக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியல. யாருக்கு யார் தலைமை? உன் தலைமை படத்துக்கு நீ போய் கட்டுட்டு போய் பாலாபிஷேகம் பண்ணு. நான் இங்கே குண்டிக்கிலேயே வேலை பார்த்து உனக்கு உன் தலைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணவும் கட் அவுட் வைக்கவும் நான் காசு கொடுக்கணும் எனக்கு நான் அவசியமாயிரா? அப்புறம் தலைவன் சொல்கிறிய, அப்படி என்ன சாதிச்சாங்க தலைவன் சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. தலைவனுக்கு முதல்ல அர்த்தம் அவனுக்கு தெரியுமாடா? கம்யூனிட்டி தலைவன்னா அண்ணல் அம்பேத்கர் தலைவர், முத்துராமலிங்க தேவர் தலைவர், கப்பல் ஓட்டிய வஉசி சிதம்பரம்பிள்ளை இருக்கார், அவரு தலைவன் சொல்லலாம். நாகப்பா படையாச்சி சுதந்திர போராட்டத்தில் உயிரை விட்டார், அவர் தலைவர்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, என்ன சாதிச்சாங்க? கோடி கோடியாக சம்பாரித்து வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தலைவன் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்போ நான் பேசுறது தப்பாக இருந்தால் செருப்பால் அடிப்பா. நான் எல்லாம் சொல்லவே இல்லைப்பா. அவங்க தலைவன் அவன் சொல்லிவிட்டான், அதை சொல்லிவிட்டான்னு சொல்லிவிட்டு இங்கே தாண்டிக்கிட்டு வராதிங்க. இல்லை, இவ்வளோ சம்பாதிச்சு போய் வந்து எவ்வளோ மக்கள் வந்து ரோட்டில் அனாதையாக கிடக்குறாங்க, பசிப்பண்ணில் கிடக்குறாங்க. அவங்களுக்குலாம் அவங்க தலைவங்க என்ன செஞ்சுருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதாச்சும் ஒரு 10 ஏழைங்களை தூக்கி விட்ருக்காங்க, 10 பேரை படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லு. இப்போ நான் எல்லா நடிகரையும் சொல்லலை, எல்லா நடிகர்னா எல்லாரையும் நான் சொல்லலை. பாதி நடிகர்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தளபதி, ஒரு ராகவா லாரன்ஸு, சூர்யா, இவங்கெல்லாம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் மெயினாக சொல்லணும்னா ராகவா லாரன்ஸ் சாரையும் ஒரு பாலா, கேபிஒய் பாலா, அவருக்குலாம் என்ன சம்பளம் இருக்கும் சொல்லு? மிஞ்சி போனால் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கி அப்படியே அது எல்லாத்தையும் ஒரு ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலடா, என்னத்துக்கு தான் இப்படி இந்த சினிமா ஹீரோக்கள்லாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டுருங்கன்னு. என்னத்தான் இப்படி சொல்லிவிட்டா? அப்படின்னா எங்களை படமே பார்க்க வேணான்னு சொல்கிறியா? மச்சான் கோச்சிக்காத மச்சான், நான் அப்படிலாம் சொல்ல மச்சான். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் மச்சான். ஒரு காலத்தில் சினிமாங்கிறது சினிமாவாக இருந்துச்சு மச்சான். இப்போ அது வியாபாரமாகி போச்சு. சினிமாவில் என்ன நல்லது சொல்கிறாங்க சொல்லு? முன்னெல்லாம் இந்த 9 ரூபா நோட்டு, வீடு, இது மாதிரி ஏகப்பட்ட படங்களில் சொல்லலாம். ஒரு நல்ல படம், குடும்ப கருத்து உள்ள படத்தை சொல்லலாம். இப்போலாம் அது மாதிரி என்ன படம் வருது சொல்லு? கத்தி குத்து, அருவா வெட்டுறது, ரவுடிசம், ரேப் பண்ணுறது, பொம்பளை சைட் அடிக்கிறது, சின்ன பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சின்ன பிள்ளைகளை லவ் பண்ணுற மாதிரி படத்தில் காட்டுறது, இதானே நடத்துது நம்மளுக்கு. நான் தான் சொல்கிறேனே, இப்போ பசங்க எல்லோரும் வந்து சினிமாவை அப்படியே பின்பற்றுறானுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சினிமா ஹீரோக்கள் சிகரெட்டு குடித்து அவங்களும் ஸ்டைலாக சிகரெட்டு குடிக்கணும்னு நினைக்கிறானோ, அதை எந்த ஹீரோ கேட்குறாங்க? சொல்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்கிறது? தான் சினிமாவில் நான் தான் கிங்கு, எல்லாத்துலேயும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம். நான் எல்லாரையும் குறை சொல்ல மச்சான். நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் நல்லா புரிஞ்சிக்கத்தான். என்ன சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு. என்னத்த சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பக்கம் உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன் மச்சான். ஒரு பெரிய ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குவாங்க. நல்லா தெரிஞ்சிக்க. 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து இப்போ கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து ஒரு சில ஹீரோக்கள் நிறையா செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லப்பா, தெரியாமையும் செய்யலாம். தெரிஞ்சிருந்தால் நீ சொல்லு, எனக்கு தெரியாது, அதனால் அதை சொல்கிறேன். இன்னொருத்தரை சொல்கிறீங்க ஆண்டவர்னு. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன், ஆனால் போய் நீங்கள் ஆண்டவரை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தான் இவ்வளோ பில்டப்பு? அவர்லாம் என்ன செஞ்சுருக்காரு, மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ தான் சொல்லணும் மச்சான். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இல்லை மச்சான், சின்ன பசங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் நம்ம தமிழ் சினிமாவில் தான் முழுகி கிடக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும். இந்த நாடகம், சினிமா, இதெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்லணும், நல்ல விஷயத்த சொல்லணும். சிகரெட்டு குடிக்கிறது, அந்த ரேப் பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது, எப்படி போதைப் பொருள் கடத்துறது, இதான் சினிமா? ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி சொல்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த இது நம்ம பாண்டியா ஒரு பேர் நல்லா மறந்து போச்சு, டைரக்டர், நல்ல மனுஷன். அந்த கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த டைரக்டர், அந்த கடைக்குட்டி சிங்கம் டைரக்டரு இது வரைக்கும் யூ சர்டிஃபிகேட்டு தான் வாங்கியிருக்காரு ஒழிய இது வரைக்கும் வேறு இன்னும் ஏ சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதில்லை. என்ன காரணம்னு சொல்ல? உனக்கு அந்த சர்டிஃபிகேட்னாலே என்னன்னு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். யூனா வந்து எல்லாருமே பார்க்கலாம். யூஏனா வந்து நார்மல்னா ஆபாசமும் இருக்கும், நார்மலாகவும் இருக்கும், அது மாதிரி அர்த்தம். ஆபாசமாக இருக்கிறது வேறு, அப்புறம் இந்த கத்தி குத்து, இந்த ரத்தம் தெரிக்கிறது, இது மாதிரி யூஏ.
ஏன்னா வந்து ஆபாசம் கத்தி குத்து மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். அது மாதிரி சர்டிஃபிகேட்டு நல்லது மட்டும்தான் இருக்கிறங்கிற மாதிரி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு அவர் படத்துக்கு எல்லா படத்துக்குமே சர்டிஃபிகேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்ல அது மாதிரி டேரக்டரு அவர்லாம் ஒரு கருத்தாக எடுக்கிற மனுஷன், ஒரு குடும்ப கருத்தாக எடுக்கிற மனுஷன். அவங்கள மாதிரி டேரக்டர்லாம் நீங்கள் மறந்துடுங்க. ஒரு சங்கர்லாம் சொல்கிறீங்களே, இந்த சங்கர் டேரக்டர் அவர்லாம் என்ன ஒரு அவர் செலவு பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டுக்கு தான் மனுஷன். படத்துக்கு செலவு பண்ணால் கூட சந்தோஷப்பட்டு போகலாம். ஒரு பாட்டுக்கு போய் 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா அப்படி செலவு பண்ணி அது என்ன பிரயோஜனம்? ஒரு பாட்டுக்கு ஒரு ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு ஊட்ட இதாக டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது, அப்படியே வேர்ல்டு டவர் எங்கெங்கே போய் அதெல்லாம் காட்டுறது. மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன், நான் தப்புன்னு சொல்ல. அது எதுக்கு? அதில் வந்து 2 படம் எடுத்துகிட்டு போயிடலாமே, 3 படம் எடுத்துகிட்டு போயிடலாமே, புதுசாக வர டேரக்டருங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி உங்களோட தலைவனை வந்து சினிமாவில் தேடாதீங்க. சினிமாவில் நல்லவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல. ஏன்னா எல்லாமே சினிமா பைத்தியமாக இருக்காமே. சினிமாவில் எப்படி சொல்கிறது, இப்போ யார் வந்தாலும் சினிமாவிலேருந்து வந்தால் சிஎம் ஆக்கிடுறோம். அது நம்ம பாரம்பரியம், ரைட்டு. அதில் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்கிறோமா, நல்லவங்க இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச சிஎம்னா காமராஜரியா. எனக்கு பிடிச்ச சிஎம் மிகப்பெரிய, எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு காமராஜரையும் கக்கனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி தலைவர்கள் அந்த இனிமேல் வருவாங்களா, இனிமேல் இருப்பாங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எப்படி சொல்கிறது தம்பி, உனக்குலாம் சின்ன வயசுல நீ சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. இருந்தாலும் ஏதோ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுப்பியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறேன். ஐயா சாமி, ஆளை விட இன்னும் படத்துக்கே போகல. மச்சானா உன்னை படத்துக்கு போவேனாலாம் சொல்ல. எவ்வளோ நல்ல படங்கள் வருது, சின்ன சின்ன பட்ஜெட்டில் எவ்வளோ படங்கள், நல்ல படங்கள் வருது. ஆனால் தோல்வி அடைஞ்சிருது. ஏதோ ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 4-5 வருஷம் சினிமா ஃபீல்டில் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், போகணும், வரணும்னு சொல்லிட்டு அவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து நல்ல படத்தை எடுக்கும்போது நாம் ஆதரிக்க மாட்டேங்கிறோம். அப்புறம் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும், பெரிய பட்ஜெட்டில் பண்ணால் தான் நம்மளுக்கு படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இந்த அருவி, எப்படி சொல்கிற மரகத நாணயம், இது மாதிரி படம்லாம் வந்து ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான. அருவி படம்லாம் பார்க்க எனக்குலாம் அப்பா என்னடா அப்படி டேரக்டர்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் நிறையா விஷயங்கள் என்னத்த சொல்ல மச்சான். அவங்களாம் நல்ல படங்களை பெரிய ஹீரோகிட்ட எதிர்பார்க்காதீங்க மச்சான். எப்படி சொல்கிறது, பெரிய ஹீரோங்களாம் வந்து பெரிய பட்ஜெட்டில் நடிக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் இருக்கணும், எப்படி நம்மளை கெத்தாக காட்டிக்கணும். இப்போ நடிக்கிற ஹீரோக்கள் எல்லாமே அப்படி தான். பெரிய ஹீரோக்கள் நடிக்கிறது படமே எல்லாமே அப்படி தான். ஒரு சின்ன சின்ன ஹீரோக்கெல்லாம் இப்போ அந்த படத்தை பாருங்கள், ஒரு குடும்ப படமாக இருக்கும், ஒரு லைஃப் என்டர்டெயின்மெண்ட். எப்படி சொல்கிறது, எனக்கு ஒன்றும் எப்படி சொல்லி புரிய வைப்பதே தெரிலடா எனக்கு. நீ சொல்ல டென்ஷன் தான் ஆகுது ஒழிய வந்துட்டு பேசி நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில மச்சான். சினிமாவை பார்த்தா லைஃப் நல்லாயிருக்கும். ஒன்று தெரிஞ்சிக்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பைத்தியங்கள்லாம் இருக்கமே. எல்லாருமே பைத்தியமாக இருக்கும், சினிமாவில் பைத்தியமாக இருக்கும். ஒரு ஹீரோயினி வந்தால் ஓடுறது, தொட்டிகிட்டே ஓடுறது, ஒரு ஹீரோ வந்தால் தொட்டிகிட்டே ஓடுறது. எனக்கு அந்த ஒரு பைக்கு ரேஸு போகிற பேர் எனக்கு தெரியல, அந்த இன்னமும் ஒரு டிடிஎஃப் வாசன் அவனுக்கெல்லாம் ஃபேனை வச்சுக்கிட்டு இந்த கேமரா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போவீங்க பாரு. அதை பார்த்தா தான் எனக்கு இன்னும் அவனை பார்த்த ஆதங்கள்ல வேதனைலாம், அவன் சம்பாதிக்கிறாங்களோ இல்லை, இன்னமும் பைத்தியமாக இருக்கீங்கன்னு தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தனும் அவன் லைஃப்பை பாருங்க. என்ன சொல்கிறது, நீ சம்பாதிச்சு நீ உன் குடும்பத்தை பார்க்க போகிற. முதல்ல அம்மா அப்பாவுக்கு சோறு போடுவோம். அம்மா அப்பா காசு இன்னும் சோறு சாப்பிட்டுட்ருக்கமேன்னு வெக்கப்படணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு வயசு 28 ஆகிடுச்சி, 30 ஆகிடுச்சி. நான் இன்னும் அம்மா அப்பா காசு உட்காந்து சோறு தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெக்கப்படணும். அம்மா அப்பாக்கிட்ட காசு வாங்கிட்டு போய் தலைவன் படத்தை நாள் 1200 1500 காசு கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்பனை கொள்கிற இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. எனக்கு சொல்ல வேதனையாக இருக்குது. உன்ட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில மச்சான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு புரிஞ்சுக்க பக்குவம் இல்லை. இந்த ஜோல்டா பில்டிங் வேலைலாம் காட்டாத மச்சான். உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு மச்சான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தவங்கள ஹீரோவா, அடுத்தவங்கள தலைவனா அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டவங்கள பாருங்கள். நான் சொன்னல,
ஆனால் அம்பேத்கர் அவர் எவ்வளோ பெரிய தலைவன்லாம் அவர்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்திய சட்டத்தை எழுதியிருக்காருன்னு அவருக்கு தெரியும். முத்துராமலிங்க தேவர் ஏழை எளிய மக்களுக்கு தான் சொத்தை எழுதி கொடுத்தவர். எப்படி சொல்கிறது, பெரிய மகான் அவர்லாம் வந்து இந்த ஜாதி இந்த இதெல்லாம் என்றைக்குமே வந்து ஒரு இது செஞ்சதில்லை. தான் போய் எலெக்ஷனில் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டு நின்னதில்லை இன்னை வரைக்கும். அது மாதிரி ஆள். நாகப்பா படையாச்சின்னு ஒருத்தர் சொன்னது தெரியுமா? நாகப்பா படையாச்சி அந்த மனுஷன் 18 வயசு தான். காந்தியோட சேர்ந்து அவர் போராட்டத்தில் கலந்து உயிரை விட்டார் சுதந்திரத்துக்காக. அவர் ஒரு ஆள். அப்புறம் இன்னும் நிறைய தேசிய தலைவர் இது சுதந்திர போராட்டத்துக்காக உயிரை விட்ட மனுஷங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் இவங்க 4 பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தான் இன்னும் எனக்கு தெரியும். அவங்க பேர்லாம் நினைப்பு வர மாட்டேங்குது. 3வது வஉசி சிதம்பரம் பிள்ளை. அவர்லாம் வந்து வெள்ளைக்காரனை அனுசரித்து ஓகே நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தாருச்சிக்க. அவர்லாம் ஜாம்னு வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். மிகப்பெரிய கோடீஸ்வரன். சொந்தமாக கப்பல் வச்சிருந்த மனுஷன். வெள்ளைக்காரன் கப்பலை விடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு எதிராக கப்பலை ஓட்டிட்டு வந்துட்டு வேணுக்குன்னு போய் செக்கு இழுத்து அந்த மனுஷன்லாம் கஷ்டமாக என் நாட்டுக்குள்ளே வந்து என்னை வந்து ஏன்டா அப்படி கஷ்டப்பட வைக்க, என் மக்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு நீ யாரான்னு சொல்லி கப்பலை நான் ஓட்டுவேன்டான்னு சொல்லி ஓட்டி கஷ்டப்பட்டு செக்கு இழுத்து கஷ்டப்பட்டு செத்தான் மனுஷன். அவர்லாம் வந்து அவங்களெலாம் அவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருக்கும்போது இவனெலாம் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டீங்க பாரு. அதை நினச்சா தான் இன்னும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன் தம்பி, என்னைக்கு அரசியலில் கக்கனையும் காமராஜரையும் இருந்தோமோ அன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். 2வது காமராஜரை வந்து தோக்கடிச்சாங்கல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. 3வது சொல்கிறேன், நீ என்னைக்கு ஒரு சினிமா நடிகரையோ இல்லை, நான் சினிமா ஹீரோக்கள் வந்து எல்லாருமே மோசமானவங்க அப்படிலாம் சொல்லல. 3/4 பேர் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. 1-2 பேர் பண்ணாதவங்களை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க பாரு. அவங்களும் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். 1-2 ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அது எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க மச்சான், கண்டிப்பாக சொல்லு மச்சான், நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய சினிமா அதெல்லாம் பார்ப்பேன். எனக்கும் டைரக்டர் அவனெலாம் ஆசை இருந்துச்சு மச்சான். சினிமா பார்த்ததுலேருந்து எப்படி சொல்கிறது, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு தோணிடுச்சு. ஓகே நீ பாரு, ஒன்று எப்படி சொல்கிறது, வீட்டை பாரு, உன் லைஃப்பை பாரு. இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சுட்டு அலையாதீங்க. ஏதாச்சும் சொல்லுன்னு எதிர்பார்க்குறியா? ஒன்றும் வேணாம் மச்சான், போதும். என்னத்தான் அப்படி சொல்லிவிட்ட? ஐயோ எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு தான்.